ஓடாடே சரி வாங்க. சம்பந்தமே இல்லையே. என்ன சாப்பாடு? வாட் இஸ் திஸ் யா? அக்கா சாண்ட்ராக்கா என்னக்கா இப்படி பின்றியக்கா? ஒரே ஒரு சீக்ரெட் டாஸ்க், அதுல மொத்த வீடுமே ஆடி போச்சு. இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. அதுல காமெடி என்னன்னா, மேனேஜரான விக்கல்ஸ் விக்ரம் எழுதாரு ஓகே, ஆனா கெஸ்டா வந்த தீபக்கே அழ விட்டீங்களேயா. பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு பரிதாபமா இருந்தாலும் கேஷுவலா இந்த சாண்ட்ரா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க பாருங்க, அதெல்லாம் பாக்குறப்போ மாஸ்டர் பிளான். ஆனா பார்ட்னரா உங்க வீட்டுக்காரரை சூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு பதிலா திவ்யாவை சூஸ் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுங்க, இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆமா மறந்தே போச்சுடா. சரி அதெல்லாம் என்னன்னு டீடைலா பாப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பயங்கர ஷாக்ல இருப்பீங்க. என்னடா இதுல வீடியோ போட்டு வச்சிருக்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்க எங்களை பத்தி, அங்க போடுற இங்க போடுற அப்படின்னு அசிங்கமா மனசுக்குள்ளே திட்டிட்டு இருப்பீங்க. அப்படி திட்டுறதுக்கான எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு. பட் நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, என்ன போட்டு என்னோட விதி இந்த வாட்டுது. அது என்னன்னு சொல்லி டீடைலா பின்னாடி சொல்றேன். பட் ப்ளீஸ் என்ன கமெண்ட்ல எப்படி வேணா திட்டிக்கிங்க, அதுக்கான எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஆனா என் மேல இருக்க கோவத்துல வீடியோவை மட்டும் பார்க்காம விட்டுறாதீங்க. என்னதான் எங்களுக்கு காசு துட்டு மணின்னு ஓடிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா வச்சிருக்கோம். சோ எங்களை மன்னிச்சு எண்டு வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு நாங்க சொல்ல போற அந்த ஷாக்கிங்கான நியூஸையும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சரி இப்ப வீடியோக்குள்ள போலாமா? எடுத்த உடனே சாண்ட்ரா போய் கேமரால சொல்லிட்டாங்க, நான் என்னோட டாஸ்க் ஸ்டார்ட் பண்ண போறேன், என்னோட பார்ட்னர் பிரஜன் தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போதைய மேனேஜரான விக்கல்ஸ் விக்ரம கூப்பிட்டு, எனக்கு இந்த தர்பீஸ் கூட வேலை செய்யறதுக்கு விருப்பமே இல்ல, ஏன்னா நான் உசுர கொடுத்து வேலை செய்யறேன், ஆனா இந்த பீஸே வியானா குட்டி இதை எடுத்துட்டு போய் கெஸ்ட் கிட்ட கொடுத்துருவாமா அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்காரு. ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு, கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது. மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். அப்படி இருக்கிற அந்த ஆளை என் டீம்ல இருந்து வெளியே தூக்கணும், தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்ல சரி மேடம் அப்படின்னு ஒத்துட்டு போயிட்டு தர்பூசணியை கூப்பிட்டு, அண்ணே அண்ணே உன் டேலண்ட்டை வெளியே தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பயங்கரமான முடிவு எடுத்திருக்கேன். அது என்ன தெரியுமா? உன்னால கிச்சன் டீம்ல இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸே பண்ண முடியல, அதனால நீ அப்பப்போ ரீல்ஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கிரியேட் பண்ணி தர போறேன். அது மட்டும் இல்லாம கிச்சன் டீம் என்ன கேக்குறாங்கன்னா, கொஞ்சம் துடிப்பான சுறுசுறுப்பான ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி, அப்படின்னு எந்த அளவுக்கு நாய்க்குட்டியை தடவி கொடுத்து சொல்ல முடியுமோ, அவர் மனசு புண்படாம இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து சொன்னாரு. அதுலயே நம்ம தர்பூசணிக்கு தெரிஞ்சு போச்சு, தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதி தர்மன் அறிந்து கொள்கிறார். ரைட், இந்த சைத்தான் பண்ண வேலை தான் இது. அவளுக்கே அவ்வளவுனா நான் என்ன சும்மாவா? நான் ஒரு நடிப்பு அரக்கன் என்று நம்பப்படும் ஒரு கிறுக்கன் அப்படின்னு நீங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓட்டக்கூடாது. அப்பேற்பட்ட நானு சும்மா விட்டுருவோனா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு ரெட்ட கால்ல நிக்கிறாரு. இதை தெரிஞ்ச சாண்ட்ரா கோச்சிட்டு போய், நான் தான் இந்த ஹோட்டலோட ஹெட் ஷெஃப், என்ன மீறி எப்படி இவங்க ரெஸ்டாரண்ட்டை திறந்து வைப்பாங்க அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் ஓபன் போட்டு வச்ச இந்த போர்டை க்ளோஸ்ட்னு மாத்தி விட்டாங்க. ஏன் மேடம் ஏன் என்னாச்சு அப்படின்னு அந்த ரெண்டு பீஸ் கேட்டதுக்கு, எனக்கு வேலை செய்யறவங்க மட்டும் தான் என் டீம்ல இருக்கணும், அந்த தர்பீஸ் வேணாம், அது வரைக்கும் என்னால வேலை செய்ய முடியாது, கிச்சன் க்ளோஸ்ட் அப்படின்னு மூடி வச்சிடறாங்க. அப்புறம் போட்டாங்க பாருங்க நம்ம சாண்ட்ராக்கா ஒரு பர்ஃபார்மன்ஸ். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இது 24 மணி நேரம் போற ஒரு டாஸ்க். அதுல சாப்பாடு ஒழுங்கா இல்ல, தூக்கம் இல்ல, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் மட்டும் அவ்வளவு வேலை செய்வேன், இந்த தர்பூசணி ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது, யாராவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கூட கேட்க மாட்டாங்க அப்படின்னு கண்ணுல தண்ணி வச்சுண்டா. இத பார்த்த நம்ம வினோத், அவங்க பாவம்பா, அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க அப்படின்னு சீரியஸா பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மேட்டரே தர்பீஸ பத்தி. அப்போ வினோத்துக்கு எப்படி இருக்கும்? பாப்பாய்க்கு ஸ்பினாச் கிடைச்ச மாதிரி சொர்றன்னு பூஸ்ட் ஏறி போய் நிக்கிறாரு. அந்த பீஸ் அந்த பொசிஷன்ல இருந்து தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவோட சேர்ந்து. அப்ப சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க, ஏற்கனவே சொன்னல வியானா குட்டி நீ போய் அவங்களுக்கு சர்வ் பண்ணு, அப்பதான் உனக்கு ஸ்டார் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்ப நான் என்ன சொம்பையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ நம்ம வினோத், உங்களுக்கு தேவை பாரு, நான் இந்த ஸ்டார் நட்சத்திரம் நிலாலாம் நம்மளுக்கு தேவையில்லை, நான் அழகா வேலை செஞ்சுட்டு நான் பாட்டு போக போறேன், அவ்வளவுதான். இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே. ஆனா எனக்கு ஸ்டார் வேணும் வினோத், ஏன்னா அவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் நான், தெரியுதுக்கா, நானே பாத்துருக்கேன்க்கா. ஆனா ஒருத்தன் சொல்ல பாரு, ஒருத்தன் அடி அப்படின்னு கோவப்பட்டு ஏதோ சொல்ல வந்தாங்க, கடைசியில அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அக்கா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பா, 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. அடுத்து நம்ம பிரியங்கா நல்லா வெளியே போய் ஊர் சுத்திட்டு நைட்டு 2:30 மணிக்கு இதோ வந்துட்டேன் அப்படின்னு வராங்க. வந்த உடனே என்னது 24 மணி நேரம் கிச்சன் சொன்னாங்க, இப்ப க்ளோஸ்ட் இருக்கு. ஆமாங்க க்ளோஸ்ட் அப்படின்னு சாண்ட்ரா சொல்ல, இல்ல ஓபன் தான் மேடம், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு வியானா சொல்றாங்க. இல்ல மேடம் நான் தான் இங்க ஹெட் ஷெஃப், நான் சொல்றதுதான் கிச்சன் க்ளோஸ்ட் அப்படின்றாங்க. இல்ல மேடம் அவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இருக்கேன் மேடம், வியானா இருக்கேன், உங்களுக்கு 25 மினிட்ஸ்ல சூப்பரான சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறேன் மேடம் வித் தக்காளி தொக்கு. இல்ல அவ்வளவுலாம் வேணாம், ஒரே ஒரு சப்பாத்தி, அது மேல அப்படியே நெய்யை தடவி ஃபுல்லா சக்கரையை தூவி அப்படியே ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து, சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு ஒரு 3 எடுத்துன்னு வாங்க அப்படின்னு கேட்க, சும்மா சூப்பரான சப்பாத்தி ரெடி. ஆனா அதை பண்ணது யாரு தெரியுமா? வியானா தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இல்ல, பண்ணது சாண்ட்ரா. ஏன்னா கேப்ல போய் விக்ரம் கிட்ட, நான் ஹெட் ஷெஃப் தானே, ஆமாங்க, எனக்கு ஃபயர் பண்ற ரைட்ஸ் இருக்குல்ல, இருக்குங்க, அப்ப நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லி மாவு பிசைஞ்சிட்டு இருந்த வியானாவை நவர சொல்லிட்டு இவங்க பிசைய ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த தர்பூசணிய, தம்பி இதுக்கப்புறம் உனக்கு வேலை இல்ல, வெளியே போ அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. நாங்க புறப்பட்டோம்,
இனிமே நீங்க இருக்க சொன்னா கூட இருக்க மாட்டோம். நம்ம தர்பூசணியும் அவங்க கிடக்குறாங்க, நீ வாமா, அவங்க யார் நம்மள போ சொல்றதுக்கு அப்படின்னு வியானாவை கூப்பிட்டாலும் சீச்சி இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், எனக்கு வேணாம், நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு வெளியே போயிட்டாங்க. அப்ப நம்ம வினோத் கேக்குறாரு, மேடம் நீங்க தானே க்ளோஸ்ட்னு போட்டு வெளியே போனீங்க, அப்ப கெஸ்ட் கேட்க மாட்டாங்களா? ஆமா, அப்ப க்ளோஸ்ட்னு போட்டேன், இப்போ ஓபன் போட்டிருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ உடுக்குமாறு அப்படின்னு புது மாவு எடுத்து பிசைஞ்சு அவங்க கையால போட்டதுதான் அந்த 3 நெய் சப்பாத்தி. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம். ஆமா மகளே, காப்பு செஞ்சு போட போறானா? ஓடியா 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 ஓடியா. ஆனா அப்பேற்பட்ட ஒரு கெஸ்ட் வந்து சோறு வேணும்னு கேக்குறாங்க. சோறும் இல்ல ஒண்ணும் இல்ல, வெளியே போ, கிச்சன் க்ளோஸ்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த கெஸ்டா இருந்தாலும் இல்ல இவங்கலாம் மரியாதை தெரியாதவங்க, சீ ஒரு கெஸ்ட் கிட்ட இப்படியா நடந்துப்பாங்க, கெஸ்ட் விடுங்க, பசிக்குது சாப்பாடு செஞ்சு கொடுன்னு கேக்குறேன், அப்ப போய் இப்படி பேசுறாங்களே, வர்ஸ்ட் பிஹேவியர் அப்படின்னு தான் மத்த யாரா இருந்தாலும் கத்திருப்பாங்க. ஆனா நம்ம பிரியங்கா சேச்சே இங்க எல்லாம் கோவத்தை காட்டக்கூடாது, நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு யார் மேலயும் கோச்சிக்காம வந்த 3 சப்பாத்தியும் மொச்சக்கு மொச்சக்குன்னு அழகா சாப்பிட்டாங்க. நமக்கு சோறு சோறு தா தா முக்கியம் நமக்கு சோறு தான் முக்கியம். ஆனா தர்பீஸ் பயங்கரமான பல்ப் வாங்குச்சு. மேடம் இந்த சப்பாத்தியை நானே என் கையால பிசைஞ்சேன் மேடம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நானே என் கையால புது மாவு எடுத்து பிசைஞ்சது, இங்க பார் மூலையில கிடக்குது பத்தியா, அதுதான் நீ பிசைஞ்ச சப்பாத்தி அப்படின்னு அசிங்கப்படுத்தி விட்டாலும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சிரிச்சுனே நின்னுட்டு இருந்தார். இப்ப ஏன் தள்ள மாவாட்ற? அது மட்டுமா, நான் இந்த தர்பீஸோட ஒரு வீடியோவை பார்த்தேன், அதுல பார்த்தா நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்றப்போ வாயில இருந்த சோறு போய் கேமரால ஒட்டிக்கிச்சு, அந்த கேமராவை லெஃப்ட் ரைட்னு திரும்புது, அந்த சோறு கீழே விழ மாட்டேங்குது, அது கடைசியில காஞ்சி கருவடாயி வடகமா வந்து நின்னுச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் கூச்சமே இல்ல, அப்படியே மேடம் அப்படின்னு சிரிச்சுனே நிக்குது. பேண்டா ஓனா ஒழுங்கு கட்டுற மாதிரி பண்ற? சிரிச்சம்பா, வேற ஒண்ணும் இல்லையா? இல்லப்பா, சரி போய் டிஃபன் ரெடி பண்ணு. மகிழ்ச்சி. இப்போ நம்ம சாண்ட்ரா போய் பர்சனலா கேட்டாங்க, இங்க பாருங்க அந்த தர்பீஸ் எங்க போனாலும் வேலை செய்ய போகுது, இங்க இருக்கிறதுக்கு பதிலா வேற ஒரு டிபார்ட்மெண்ட் அதை பண்ண வேண்டியது தானே. இல்லக்கா அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டாரு. அவர் என்ன ஒத்துக்கிறது, நீங்க ஸ்ட்ராங்கா பேசணும். இல்லக்கா என்னாலையும் பேச முடியாது, நீங்க சொல்ற ரீசன் எனக்கு வேலிடா தெரியல, சோ ஐ எம் சாரி, நீங்க சொல்றது கேட்க முடியாது. ஓ கேட்க முடியாதா, அப்ப நான் குவிட் பண்றேன், பண்ணுங்கக்கா உங்க இஷ்டம், இல்ல நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்க இஷ்டம், ஜாயின் பண்றீங்களா குவிட் பண்றீங்களா? நான் குவிட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை அப்படின்னாவும் ஓகே அப்படின்னு நம்ம விக்கல்ஸ் போய், இங்க பாருங்க கனியக்கா அவங்க போனா போட்டும், அடுத்து நீங்க தான் ஹெட் ஷெஃப், இங்க பாருவியானா நாளைக்கு நீங்க செய்ய போற சாப்பாடு இருக்கே அது 1 மடங்கு 2 மடங்கு இல்ல 12 மடங்கு பயங்கர டேஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அண்ணே நான் பாத்துக்கிறேன் நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வாக்கு கொடுத்தாரு பாருங்க நம்ம ஆளு. பேக்ரவுண்ட்ல ஒரு பயங்கரமான பிஜிஎம் போட்டு ஸ்லோமோல போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதையே நான் சொல்லிக்கிட்டு நீங்களே பாருங்க. அப்ப நாளைக்கு பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு தான் நம்மளும் நினைச்சோம். ஆனா கதை அப்படியே உல்டா. இப்போ நம்ம கெஸ்ட் எல்லாரும் ரம்யாவை கூப்பிட்டு என்னம்மா என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்க, இந்த அம்மா எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டு இருக்குது. இதை கேட்டு வெளியே போய் பார்த்தா சாண்ட்ரா யூனிஃபார்ம் போடாம கெஸ்ட் மாதிரி ட்ரெஸ் போட்டு நிக்கிறாங்க. சோ இவங்க 2 பேரும் நீங்க என்ன புது கெஸ்டா, உங்களை இங்க பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்க, இல்ல நானும் எக்ஸ் எம்ப்ளாயி தான், இப்போ குவிட் பண்ணிட்டு சும்மா நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சாரி வெளியாளுங்கெல்லாம் உள்ள விடக்கூடாது, ஒண்ணு இங்க எம்ப்ளாயி இருக்கணும் இல்ல கெஸ்ட் இருக்கணும், நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போக சொல்லு. சோ வெளியே போக சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் போறேன், ஆனா எனக்கு சம்பள பாக்கி கொடுங்க, இல்லனா நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்றாங்க. என்ன செய்யணும், தர்பூசணியை தூக்குங்க, அது முடியாது, அப்ப நான் போக மாட்டேன், அந்த ஏப்ரனை கொடுத்தா தானே இன்னொருத்தர் ஹெட் ஷெஃப் ஆக முடியும், அதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல பாரு போய் கன்வின்ஸ் பண்றாங்க, அதை கொடுத்துருங்கப்பா ப்ளீஸ்பா, நான் அசிஸ்டன்ட் மேனேஜர்ப்பா, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. முடியாது, அப்ப நீங்க பர்சனலா பண்றீங்க, ஆமா இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா சம்பளத்தை பிடிப்போம், பிடிச்சிக்கங்க, அப்ப நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டு ஏப்ரனை தரமாட்டேன்றீங்க அப்படிதானே? ஆமா ஒன்னு கூட மறக்கல, நான் மறந்துட்டேன். அப்ப அதையும் லவுட்டிட்டு போலான்னு நினைக்கிறீங்க அப்படிதானே? சொல்லு, லவுட்டிட்டு கவுட்டிட்டு இதெல்லாம் நல்லா இருக்கா? இல்ல நீங்க பண்றதுதான் நான் சொல்றேன், அப்படிதான் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு சம்பள பாக்கி வராது, வேணாம் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. ஓகே மேடம், இது வரைக்கும் வேலை செஞ்சதுக்கு நன்றி அப்படின்னு போயிட்டாங்க பார்வதி. ஆனா எத்தனை பேரை பிடிச்சி இந்த பாரு நொய் நோண்டி எடுத்து டாஸ்க பண்ண விடாம பண்ணிருக்கோம். ஆனா அந்த பீஸையே கெஞ்ச விட்டதெல்லாம் பாக்குறப்போ மனசுக்கு அப்படியே மன நிறைவா இருந்துச்சு. அடுத்து நம்ம பாரு உசாரா போய், நீ ஏப்ரான கொடுத்தா என்ன கொடுக்காட்டி எனக்கு என்ன, ஆஸ் அசிஸ்டன்ட் மேனேஜரா பிக் பாஸ்ட போய் ஹேட் ஏப்ரான்லாம் வாங்கி புது ஷெஃப் கிட்ட கொடுத்து எப்படி ஸ்கோர் பண்றான் பாரு அப்படின்னு போய் கேமரா முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சம்பளத்துல புடிச்சுக்கோன்றாங்க. அதனால அதெல்லாம் நீங்க பார்க்காம புதுசா ஒரு ஹேட் ஏப்ரான்லாம் கொடுத்தீங்கன்னா புது ஷெஃப் கிட்ட கொடுத்து இன்னும் நிறைய குட் நேம்ஸ் எல்லாம் கெஸ்ட் கிட்ட இருந்து வாங்குவோம் அப்படின்னு பிட்ட போட்டுட்டு இருக்காங்க. யாரு பிக் பாஸ் உங்களுக்கு கொடுப்பாரா? இந்த சீக்ரெட் டாஸ்க கொடுத்ததே அந்த மனுஷன் தான். எப்படி தருவாரு பாருங்க அவர் ஏப்ரானும் ஹேட்டும்.
நக்கு. இப்போ சாண்ட்ராவின் அடுத்த குத்து அது என்னன்னா, உங்களுக்கு என்ன இப்போ நான் யூஸ் பண்ண ஷெஃபோட ஹேட் அண்ட் ஏப்ரான் ரெண்டு வேணும் அவ்வளவுதானே? சரி நான் தரேன். ஆனா கெஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்க குவில்ட் அண்ட் டவல் ரெண்டுமே எண்டு, அதை வாங்கி கொடுங்க. எது உண்டா? இந்த கதெல்லாம் கூடாது, அதெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்ல, கெஸ்ட் நீங்க குளிச்சு தொடச்சிட்டு இருந்தீங்களா உங்க துண்டு அது என்னோடதான், எனக்கு வேற கோல்டு இருக்கு அச்சு சாரி அந்த துண்டை வச்சுதான் நீங்க தொடச்சிட்டு இருந்தீங்க. அப்புறம் நேத்து நைட்டு இழுத்து போத்தி படுத்துட்டு இருந்தீங்கல்ல குவில்ட், அதுவும் என்னோடதான். அப்ப எங்களுக்கு கொடுத்தது புதுசு இல்லையா? புதுசே கிடையாது, எல்லாமே நான் யூஸ் பண்ணது. சாரி கொஞ்சம் கோல்டு கண்டுக்காதீங்க. சை கரும யூஸ் பண்ணத கொடுத்தீங்களா? மேடம் இல்ல மேடம் ஏதோ போய் சொல்றாங்க மேடம், அந்த டவல் எடுத்துருவாங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அதுல இவங்க பேர் எழுதிருக்கு. இந்த அக்கா எப்ப இந்த வேலை எல்லாம் பார்த்துச்சின்னு தெரியல, பட் தரமான ட்விஸ்ட். அந்த 3 கெஸ்ட சமாளிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த வீடே தொங்கிட்டு இருக்குது. ஆனா இவங்க என்ன வேணா பேசிக்க, பட் நான் அங்க அடிச்சா இங்க வருவீங்கல்ல அடிக்கிறேன்டி அப்படின்ட்டு கேஷுவலா வாக் போயிட்டு இருந்தாங்க. நடுவுல அப்படின்னு தும்மல வேற போட்டுட்டு இருக்காங்க. வர வர பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. இப்ப அதுக்கு அடுத்த குத்து, நீங்க டவலு பெல்ட் மட்டும் எந்த யூஸ் பண்ணல, நீங்க படுத்துட்டு இருக்கீங்களா பெட், மறுபடியும் சாரி அந்த பெட் என்னோட தான், நான் தான் தூங்கிட்டு இருந்தேன். இது வேறயா? இல்ல மேடம் அவங்க வந்தே 3 டேஸ் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வினோத் படுத்துட்டு இருந்தாரு. இந்த 3 டேஸ் மட்டும் தான் மேடம் அவங்க யூஸ் பண்றாங்க. ஆமாமா எனக்கு கோல்டு இருக்கு, நான் அங்கதான் தூங்கிட்டு இருந்தேன், அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹலோ மேடம் உங்க ஹெல்த் ரீசன்காவது கொஞ்சம் வெளியே போங்க மேடம். அப்படின்னு மேனேஜர் சொல்ல, அதெல்லாம் போக முடியாது, சம்பள பாக்கிய கொடுங்க போறேன். அட்லீஸ்ட் கெஸ்ட் கிட்டயாவது இப்படி பேசாம இருங்க மேடம். அப்படிதான் பேசுவேன், இங்க பேசுறதுக்கு வேற யார் இருக்கா? அவங்கள்ட்ட தான் சொல்ல முடியும், அதனால நான் அவங்கள்ட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு திவ்யாக்கு இவங்க மேல ஒரு லவ் வந்துருச்சு. சோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, ஐ லவ் யூ டூ, உன்னை வச்சு செஞ்சாங்கல்ல உனக்காக நான் பண்ணும்ல அதுக்காக தான் பண்றேன் அப்படின்னாங்க. நீ ஒன்னும் பயப்படாத. பட் இந்த சீக்ரெட் டாஸ்க்ல நம்ம பிரஜனுக்கும் ஈக்குவலான பங்கு இருக்கு. பட் அவருக்கும் சேர்த்து சாண்ட்ரா தான் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், அவர் வேடிக்கை மட்டும் தான் பாக்குறாரு. அதுக்காக தான் சொன்னேன், பிரஜனுக்கு பதிலா திவ்யாவை கூப்பிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, சீக்ரெட் டாஸ்க்னே தெரியாம நேச்சுரலாவே இவங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த பீஸுங்க எல்லாரையும் வச்சு செஞ்சாங்க. இந்த திவ்யாவும் நீங்க 10 பேரு, நாங்க 2 பேரு. இப்ப அதுக்கு அடுத்த குத்து என்னன்னா, அப்புறம் நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே சட்னி, அதுல முடி ஊந்து போச்சு, அதை எடுத்து போட்டு தான் உங்களுக்கு கொடுத்தோம். சோ மைண்ட் பண்ணிக்காதீங்க. எது முடி ஊந்துச்சா? கருமம் திங்கிறப்ப அச்சுன்றாங்க, முடி ஊந்துச்சுன்றாங்க. உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை உண்மையா இருந்தா செக் டிஸ்கஸ்டிங். சார் பிரஜன் சார் நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க சார் உங்க பொண்டாட்டி கிட்ட. நான் என்னங்க பண்றது, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஷீ இஸ் a co-contestant. உங்கள மாதிரி தான் நானும் பேசிட்டு இருக்கேன், மதிக்க மாட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு அவர் உஷாரா எஸ்கேப் ஆயிட்டாரு. இதுக்கு மேல பொறுத்தா வேலைக்கு ஆகாது, வாங்க அவங்களோட திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போடலாம் அப்படின்னு ஒரு கேங் கிளம்பி போகுது. அப்ப சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, என் திங்ஸ் மேல கை வச்சீங்க அப்படின்னா நான் கெஸ்ட் மேல கை வைப்பேன், அதுல கெஸ்ட் எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க அப்படின்னு சொல்ல, மேடம் நீங்க பார்த்து பேசுங்க மேடம், வார்த்தை ரொம்ப முக்கியம் மேடம் அப்படின்னு பாரு சொல்ல, நான் அப்படிதான் பேசுவேன், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு போறதுக்கு நான் ஒன்னும் அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்ல பாரு அப்படின்னு லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக்னு எல்லா பக்கமும் வச்சு செஞ்சாங்க. நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருந்தோம். உள்ள இருக்கிற ஓல்டு கண்டஸ்டன்ட் அண்ட் கெஸ்டையும் சேர்த்து அட்லீஸ்ட் அந்த கெஸ்ட் கிட்டயாவது கூப்பிட்டு பெருசா கண்டுக்காதீங்க, நாங்க ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்கோம், அதனால தான் இந்த மாதிரி இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். பட் நம்ம பிக் பாஸ் குழு சொல்லல. எங்க நம்ம ஒரு வேளை சொல்லி இதுங்க ஓவர் ஆக்ட் பண்ணி போட்டு கொடுத்துருச்சுன்னா அதான் சம்பளத்தை கொடுக்குறோம்ல சாவுல அப்படின்னு அவரும் கமுக்கமா கோ வித் தி ஃப்ளோன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இந்த அம்மா பக்கத்துல போய் அச்சின்னு தும்புறத பார்த்துட்டு, எஸ்பெஷலி சாப்பிடுறப்ப தும்புறத பார்த்துட்டு, இதுக்கு மேல இந்த கருமத்தை எப்படி சாப்பிடுறது, சை எடுத்துன்னு போங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் அப்படின்னு தும்பிட்டு போறாங்க. இத பார்த்து கடுப்பான தீபக்கு, நான் கிளம்புறேன், இதுக்கு மேல இந்த ஹோட்டலுக்குள்ள என்னால இருக்க முடியாது அப்படின்னு கிளம்புறாரு. நான் வீட்டை விட்டு போறேன். என்னது வீட்டை பெருக்க போறியா? அதெல்லாம் வேண்டாப்பா. ஏண்டிமா ஏன் இப்படி பண்றே அப்படின்னு சுத்தி இவங்களை கேட்க திவ்யா உள்ள பூந்துட்டாங்க. ஏங்க நேத்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, கெஸ்ட் இருக்காங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றப்போ கெஸ்ட் செக் அவுட் பண்றாங்கன்னா பண்ணதான் செய்வாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அப்படி சொன்னாரா? யாருது? யார் சொன்னது? அவருக்கே தெரியும், வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா நிக்கிறாரு. மானம் கெட்ட அயோக்கிய பள்ளியா அப்படின்னு சொல்ல, நான் தான் சொன்னேன், அதுக்கு என்னப்போ ஏன் அவ்வளவு கேவலமா விளையாடுறீங்க, அப்படிதான் பண்ணுவேன், நீ சொன்னதானே சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் இந்த துஷார் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணி காமிக்க, இப்படின்னா என்ன அப்படின்னு எகிரிட்டு போறாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ வைல்ட் கார்டு அப்படின்னு சொல்லி வந்தது 4 பேரு, அதுல 2 பாய்ஸும் கையை கட்டிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா 2 கேர்ள்ஸும் உள்ள கமுக்கமா சேஃப் கேம் ஆடிட்டு இருக்கிற எல்லாரோட முகத்திரையும் கிழிச்சிட்டாடா டார்லிங். எஸ்பெஷலி இன்னும் 75 நாள் தானே, எப்படியாவது ஓட்டிடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த எல்லாரையும் பங்கமா வச்சு செய்யறதெல்லாம் பாக்குறப்போ, ஐயா பிக் பாஸ் ஐயா இவங்களெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வீக்லயே விட்டு அப்படியே இந்த சீக்ரெட் டாஸ்க் மாதிரி ஏதாவது ஸ்க்ரூ பண்ணி விட்டுருந்தீங்கன்னா இந்நேரம் ஒரிஜினல் கேரக்டர்ன்றது வெளியே வந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, பரவாயில்ல.
இப்ப பிக் பாஸ் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. சோ எல்லாரும் சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ திவ்யா என்ன சொன்னாங்க, எல்லாரும் உட்கார்றப்போ ஒருத்தங்களை மட்டும் ஒதுக்கி விட்டு விளையாடுறது நியாயமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஆளே அட்ரஸ் இல்ல, எங்க போனாருன்னு தெரியாத நம்ம கமருதீன் திடீர்னு குறுக்க வந்து அப்படின்னு பார்த்தா வாட்டர்மெலன் வேணான்னு அவங்க சொல்றாங்களே, அது மட்டும் சரியா அப்படின்னு கேட்க, கமரு ஒன்ட்டு நான் பேசவே இல்ல, நீ தர்பூசணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரேன்னா எனக்கு மட்டும் ஏன் சப்போர்ட் பண்ணல, எனக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுல, அப்ப ஏன் எனக்காக நிக்கல, ஏன்னா உன் பக்கம் நியாயம் இல்ல, என் பக்கம் நியாயம் இல்லையா, அதை நீ சொல்லாத, நியாய தர்மம் பத்தி நீ பேசவே கூடாது, ஒரு ஷோல எப்படி பேசணும்னு தெரியாத நீ எல்லாம் பேசலாமா, அடிச்சிருவேன் நான் மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு கத்துறப்போ துஷார் எந்திரிச்சு கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் ஏன் கத்துற, டேய் ஏன் கத்துற நீ ஏன்டா என் மூஞ்சில ஏச்சி துப்பிட்டு இருக்கற, மேனஸ் இல்ல, ஏய் நீ என்ன துப்புன, ஆளுக்கு ஒரு தடவை துப்பிட்டோம், டிரா தி மேட்ச் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறப்போ கெமி உள்ள பூந்து பிக் பாஸ் கூப்பிடுறாரு, அவருக்காக மரியாதை கொடுங்க. ஓ இப்பதான் தெரியுது உங்களுக்கு பிக் பாஸ் கூப்பிடுறாரு, அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு, எத்தனையோ தடவை கூப்பிட்டாருன்னு சொல்லி கூப்பிட்டனே அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து கெஸ்ட் வந்தாங்க. இதுதான் இருக்கிறதுல அல்டிமேட்டான காமெடி. ஏன்னா அங்க இருந்து சீரியஸா வந்துட்டு இருக்காங்க, அவங்கள மதிக்காம அவங்க முன்னாடி இவ்வளவு நேரம் கியாமியான்னு கத்திட்டே அவங்க வர்றப்போ என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். பாவம்ப்பா அந்த கெஸ்ட். பிக் பாஸ் குழு தயவு செய்து அவங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட் பேசுனீங்களோ அதுல இருந்து 3 times ஆவது அட்லீஸ்ட் கொடுங்க. நீங்க கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒஸ்டா அடிச்சு காலி பண்ணிட்டீங்க. பாவம் இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு அவங்களை அடுத்த தடவை திருப்பி கூப்பிடுவீங்க, அப்படியே நீங்க கூப்பிட்டாலும் திரும்பி வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன மாவு சோலாம் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? தம்பி போதும்பா. இப்ப நம்ம கெஸ்ட் அங்க உட்கார போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இங்க வர்றதுக்குலாம் விருப்பம் இல்ல, இருந்தாலும் பிக் பாஸ் மதிச்சு உட்காரணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாங்க. அண்ட் நம்ம விக்ரம் எல்லாரும் வந்துட்டாங்க பிக் பாஸ், ஆனா சின்ராசு வர மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு நிக்கிறாங்க அங்கேயே. ஒரு மாதிரி சைஸா நிக்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தானே மேனேஜர், அது உன் பிரச்சனை, உன்னோட சாமர்த்தியம் 0 கண்ட்ரோல்ல இருக்கு, நீ தான் சரி பண்ணோம். சரி சார் ஒரு 2 minutes. சாண்ட்ரா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, தர்பீஸை தூக்கி வெளியே போடு, அண்ட் என்ன கெட்ட வார்த்தை பேசின அசிஸ்டன்ட் மேனேஜரை அவங்க கரண்ட் வேலையில இருந்து தூக்கி குப்பையில போடு. எது கெட்ட வார்த்தை பேசினா, என்ன பேசின, லவட்டிட்டு போறே சொன்னல, அது ஒண்ணு கெட்ட வார்த்தை கிடையாது, எனக்கு அது கெட்ட வார்த்தை தான் அப்படின்னு பார்த்தா என்ன நீங்க 1000 வார்த்தை நேத்து பேசுனீங்க. ஓகே ஓ நல்லா இருக்கு உங்க ஆக்டிங், ஓ நல்லா இருக்கா, இததான் நீங்க 30 நாளா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சீக்ரெட் டாஸ்க தாண்டி பர்சனலியும் கலந்து கட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன், நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சார். இதுக்கு நடுவுல நம்ம பிக் பாஸ் வேற. என்ன விக்ரமே டைம் போயிட்டே இருக்கு, பேச ஏமா பார்வதி கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுமா, எதுக்கு என்கிட்ட வர, என்னால பண்ண முடியாது, ஐயோ சாமி ஆள விடுங்க, நீங்களாச்சு மேனேஜர் பொறுப்பாச்சு வச்சுக்கங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு கழட்டி வச்சிட்டாரு. சோ மிஷன் சக்சஸ். ஒருத்தர் பொறுப்புல இருந்து வெளியே வந்துட்டார். இப்ப நீங்க ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஸ்ட் கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னது என்னன்னா, அறிவு இருக்கிற ஆளுங்க பொறுப்பா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. பிரியங்காவும் 2 நாள்ல 2 மேனேஜர் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க, அந்த லட்சணத்துல ஓடிட்டு இருக்குது உங்க ஹோட்டல் அப்படின்னு மஞ்சரியும் சொன்னாங்க. ஆனா தீபக் ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நான் எப்படி எல்லாம் வாழ்ந்து பார்த்து ரசிச்ச வீடு இது, அந்த வீட்டை இப்படி நாசமாக்கி பிக் பாஸையும் மதிக்காம ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணாம கலீஜா வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு பக்கம் வலிக்குது. நாங்க எப்படியோ வாழ்ந்த இந்த வீட்டுக்குள்ள இப்படி எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்க பாத்தீங்களா, அது இன்னும் வலிக்குது அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா போச்சு. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா. அது மட்டுமா எனக்கு இதை சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன், வெரி டிஸ்கஸ்டிங். எஸ்பெஷலி இந்த கடைசி நாள் சந்தோஷமா தான் வந்தேன், ஆனா போறப்ப இவ்வளவு அசிங்கப்படுத்தி கஷ்டப்படுத்தி அனுப்புறாங்க. இப்ப மட்டும் நீங்க போன்னு சொன்னீங்கன்னா உடனே கிளம்பிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தார். நல்ல மனுஷன். போன சீசன்ல எஸ்பெஷலி கேப்டன் கூல் அப்படின்னு ஒரு பட்டம் வாங்கினவரு, அவரை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம அவர் படையப்பா படத்துல வர்ற சிவாஜி கணேசன் மாதிரி ரசிச்சு வாழ்ந்த இந்த வீட்டை சாக்கடையை ஊத்தி அபிஷேகம் பண்ணா கண்ணு கலங்காம என்னதான் பண்ணும். இப்போ நம்ம பிக் பாஸ் போடுறாரு பாருங்க எக்ஸ்ட்ரா பிட், மன்னிச்சிருங்க அவங்க சார்பா 19 மன்னிப்பு கேட்க என்னால முடியும். ஐயோ பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க, அவங்க கிடக்குறாங்க, அவங்க எல்லாம் இப்ப வந்தவங்க 30 நாள், நான்லாம் 106 நாள் இங்க இருந்திருக்கேன், நீங்க எல்லாம் அதை சொல்லவே கூடாது அப்படின்னு மதிக்கிறாங்களே. அட்லீஸ்ட் அதுக்காவது தனியா கூப்பிட்டு இது ஒரு சீக்ரெட் டாஸ்க், அதுக்காக அவங்க அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நம்ம பிக் பாஸ் சொல்ல மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ, உனக்கு சோறு முக்கியம்னா எனக்கு டிஆர்பி தான் முக்கியம் அப்படின்னு ஜாலியா குதிச்சிட்டு இருக்காருங்க. ஆனா இந்த பீஸுங்க பிக் பாஸ் நீ நாணயமானவன், நேர்மையானவன், அன்பானவன், அடங்காதவன் அப்படின்னு மாலை போட்டு பூ தூவிட்டு இருக்காங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க,
இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அடுத்து நம்ம விக்ரம் தீபக் அழுவுறத பார்த்துட்டு ச்சே என்ன கொடுமை இது, எவ்வளவு உசுர கொடுத்து இவங்க காலில் விழாத குறையா பேசிட்டு இருந்தோம், கெஞ்சினோம் கதறோம், ஆனா இறக்கமே இல்லாம இப்படி ஒரு பேரை வாங்கி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு அழுவுறதெல்லாம் பாக்குறப்போ நமக்கே கஷ்டமா இருக்கும்ல. அங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த திவ்யாக்கும் பிரஜனுக்கும் கஷ்டமா இருந்திருக்காதா? சோ கவலைப்படாதீங்க விக்ரம், நீங்க ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கைதட்ட தயவு செய்து கைதட்டியை அசிங்கப்படுத்தாதீங்க ப்ளீஸ். இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல. ஐயோ அந்த லட்சத்துல ஆகிட்டாங்களே. ஐயோ அப்படி இல்லப்பா, நேத்து அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ என் பொண்டாட்டி பக்கம் கூட நிக்காம உனக்காக வந்து நின்னப்பா, ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பா அப்படின்னு இவரும் ஆமாமா நீ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சூப்பர்னே அப்படின்னு திவ்யாவும் கை தட்டிட்டு இருந்தாங்க. ஆனா நமக்கு தான் ஒரு டவுட், ஐயா பிரச்சனையா நீங்க சீரியஸா பேசுறீங்களா இல்ல பிராங்க் மோட்ல இருக்கீங்களான்னு தெரியலையே, இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்ம் பண்றீங்களே. எங்கேயோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அடுத்து நம்ம பிக் பாஸ் சாண்ட்ரா லிவிங் ஏரியா டாஸ்க் தான் மதிக்கல, அட்லீஸ்ட் உங்களுக்காவது நீங்க மதிப்பு கொடுக்கலாம்ல, கஷ்டப்பட்டு உழைச்சி ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, சரி வாங்க அப்படின்னு அவர் லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரு. சரி என்ன எழவோ, இப்போ ஒரு மேனேஜர் போயிட்டாரு, அடுத்த மேனேஜர் வேணும், அதனால ஓட்டு போட்டு சூஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நம்ம வினோத் நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து விக்கல்ஸுக்கே ஓட்டு போடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. யோ ஒருத்தரவு பண்ணது பத்தாதா போயா, நான்லாம் நிக்க மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டு தயவு செய்து ஒண்ணு பண்ணுங்க, உங்க எல்லாருக்காகவும் தான் நான் போராடினேன், அட்லீஸ்ட் அடுத்த மேனேஜருக்காவது இந்த மாதிரி ஒரு நிலைமை வராத மாதிரி பாத்துக்குங்க. ஒருத்தனால லோகத்தை திருத்த முடியாதுடா. திருத்ததான் முடியாது, கண்ணீர் விடலாம்ல. எனக்கு கிரெடிட் இல்ல, எல்லாருக்கும் கிரெடிட் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் உழைச்சேன். சரிண்ணே அழாம பேசினேன். ஏங்க முடியலங்க, எனக்கு என்னங்க ஆசையாங்க நேஷனல் டெலிவிஷன்ல அழணும் அப்படின்னு. நான் ஒரு காமெடியனுங்க, இதுல நான் விக்கல்ஸ் அப்படின்றது எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கணும் தெரியுமாங்க. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. என்ன அழ வச்சிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. ஃபைனலி தயவு செய்து சொல்றேன், என் மேல மரியாதை இருந்தா, என் கண்ணீர் மேல மரியாதை இருந்துச்சுன்னா என்ன மதிக்க தேவையில்ல, அவரை மதிங்க, பிக் பாஸ் மதிங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாரு. அதெல்லாம் பாக்குறப்போ உண்மையிலே வருத்தமாவும் இருந்துச்சு பாவமாவும் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம விக்ரம் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், மந்திரம் அப்படின்றது 2 வகைப்படும். ஒன்னு கோயில்ல சொல்றது, இன்னொன்னு சுடுகாட்டுல சொல்லி பேய் எழுப்புறதுக்காக சொல்றது. ஆனா நீங்க சுடுகாட்டுக்கு போயிருக்கீங்க, ஆனா அங்க போய் சாமி மந்திரத்தெல்லாம் எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்? நம்ம சீசனுக்கு சீசன் சொல்றது இது ஒரு சூனியம் புச்ச ஊடு சூனியம் புச்ச ஊடுன்னு, இங்க வந்து இப்படி தொக்கா மாட்டிக்கிட்டே தலை. நான் எங்கடா வந்தேன், நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. அடுத்து நான் ஃபர்ஸ்ட் மேனேஜரை சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாரு கை தூக்கி நான் ஃபர்ஸ்ட் சபரிய சொல்றேன் அப்படின்னு சொல்ல பிரஜன் குறுக்க பூந்து யூனிட்டியோட சூஸ் பண்ண சொன்னாரு பிக் பாஸ். நீ ஏன் ஓட் படி போற அப்படின்னு சொல்ல, ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லலாம் அப்படின்னு பாரு சொல்ல, நீ சும்மா இருமா அப்படின்னு இவர் சொல்ல, நான் உன்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு அவர் காதுல கேட்டிருக்கு போல இருக்க. சோ அதை கேட்டு எது உன்ட்டியா, நான் உங்கன்னு தானே பேசினேன், நீ நான் வாப்போன்னு பேசுற, மரியாதை மரியாதை மரியாதையா பேசு அப்படின்னு மறுபடியும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து நம்ம விக்கலே எம்புட்டு அழுதுருக்கேன், திருந்ததுங்களா இதுங்க, அடுத்த 5வது நிமிஷத்துலயே ஆரம்பிச்சு கத்திட்டு இருக்குதுங்க, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். இங்க ஏமாதர்மனுக்கு ஆள் புடிச்சு கொடுக்குற ஏஜென்சின்னு சொல்லு. பிரஜன் என்ன பண்ணாரு, இவங்க இவ்வளவு பண்றாங்க நீங்க தட்டி கேட்கவே மாட்டீங்களா, எல்லாரும் இவங்களுக்கு இப்படியே ஜால்ரா அடிச்சிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்க, யார் அடிச்சா ஜால்ரா அப்படின்னு வினோத் கடுப்பாயி வந்ததுல இருந்து சிங்கிளா ஆடிட்டு இருக்கிறேன், கேட்டுப்பாரு என்ன வெளியே போய் அப்படின்னு கடுப்புல கத்திட்டு இருந்தாரு. நான் கூட சொல்ல பொதுவா எல்லாரையும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணாரு. இப்ப எதுக்காக இவர் இதை ஆரம்பிச்சாரு, எதுக்காக இதை முடிச்சாரு அப்படின்றதே தெரியல. ஆனா அல்டிமேட் கோல் பார்வதி மண்டையில ஒரு கொட்டு வைக்கணும், அதுக்காக ஒண்ணு பண்ணாரு. மிஷன் சக்சஸ்ஃபுல்லி அக்காம்ப்ளிஷ்ட். வந்து வேலை முடிஞ்சது. இப்ப ஹையஸ்ட் ஓட்டோட சபரி மேனேஜரா சூஸ் ஆனாரு. சோ உடனே பிக் பாஸ் கூப்பிட்டு சபரி பேட்ச மாட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா தலைவர் ஏதோ பயங்கரமா பிளான் பண்ணிருக்காரு போல இருக்கு. சோ வண்டி ஒரு 10 நிமிஷம் நிக்கும், யாராருக்கெல்லாம் சாப்பிடணுமோ சாப்பிடுங்க, பாத்ரூம் போறவங்க போயிட்டு வாங்க அப்படின்னு விக்ரவாண்டி டோல்கேட்ல நிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரா. நம்ம பிக் பாஸ் கடுப்பாயி சபரி பேட்ச மாட்டுங்கன்னு சொன்னேன், ஆனா நீங்க என்ன மாட்டாம இருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்க, சாரி பாஸ் அப்படின்னு மாட்டினாரு. கட்சியில பிக் பாஸையே கோவப்பட வச்சிட்டாங்களே, யாரு சாமி நீங்கலாம், நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்போ ஒரு பக்கம் விக்கல் அழுதுட்டு இருக்காரு, அதுக்கு காரணம் இருக்கு. அதே மாதிரி தீபக் அழுகுறாரு, அதுக்கும் மெயினான காரணம் இருக்கு. ஆனா 3 நாளைக்கு முன்னாடி உள்ள வந்துட்டு ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணி கக்கூஸ் வாசல்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாரு. அவர் யாருன்னு பார்த்தா நம்ம அமித். ஐயா நீங்க எதுக்கே அழுகுறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான காரணம் எதுவும் சொல்ல, இரு கொஞ்சம் அழுதுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. தாத்தா பொண்டாட்டி ஞாபகத்துல அழறாரு, இவர பாட்டி ஞாபகத்துல அழறாரு, நீங்க அழறீங்க. நான் எதுக்கு அழறேன்னு சொன்னா இந்த வீட்ல யார் நம்புறாங்க? அமித் கவலைப்படாதீங்க, மத்தவங்க பிரச்சனையை உங்க பிரச்சனையா யோசிக்கிறீங்க பாத்தீங்களா. நீங்க ஒரு நல்ல தலைவன், ஆளுதான் அத்தனை அடி வளர்ந்துருக்கீங்க, ஆனா உங்களுக்கு குழந்தை மனசு, பிஞ்சு நெஞ்சு, இவ்வளவு வீக்கா இருக்கீங்களே. என்னது குழந்தையா? குழந்தைனா
பொம்மை வச்சுட்டு விளையாட வேண்டியதானே. இப்போ நம்ம பிக் பாஸ் என்ன சொன்னாரு, சபரி நீ உன்னோட பொசிஷனை வேற யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே சாண்ட்ரா இந்த தர்பூசணியை பிடிச்சி வெளில தள்ளுறதுக்கு ரெடியா இருக்காங்கல்ல. சோ தர்பூசணி எனக்கு குட் லக் ஸ்டாச்சு கொடுத்தாங்க. ஆனா எனக்கு குட் லக் இல்ல, நான் இருந்தப்போ ஃபுல்லா சண்டை நடந்துச்சு. ஆனா நீ குட் லக் ஸ்டாச்சுவா இருந்தனா கண்டிப்பா நல்லது நடக்கும் நம்புறேன், அதனால நீயே இரு அப்படின்னு சொல்ல, ஓ நான் குட் லக் ஸ்டாச்சுவா, தேங்க்யூ சபரி, ஆனா எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ட்டாரு. இப்ப மறுபடியும் கியாமியான்னு பேச ஆரம்பிச்சாங்களா. எப்பவும் போல நம்ம சபரி STR மாதிரி, சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு ஒரு நிமிஷம் போட ஆரம்பிச்சாரு. சபரி ஒரு நிமிஷம் சரியா இல்ல சபரி அப்படின்னு புடிச்சு கலாச்சி விட்டுருச்சு இந்த தர்பூசணி. இது மட்டுமா, அடுத்தது மூஞ்ச ஆக்ரோஷமா வச்சுக்கிட்டு, அண்ணா இங்க பாரு நிறைய பேர் பசியா இருக்காங்க, நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இத நீ ஒரே ஒரு முடிவுல ஊன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ எல்லா பிரச்சனையுமே தீரும், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க ஒரு 5 செகண்ட் அமைதியா இருந்தாரா. தேங்க்யூ லவ் யூ அடுத்து அப்படின்னு போறப்போ, இல்ல சபரி ஒத்து வராது அப்படின்ட்டாரு. அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். அடுத்து நம்ம வியானா எந்திரிச்சு, ஒருத்தங்களால இவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எங்க எல்லாரையும் அடிக்கிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அழுவாது அண்ணன் பாத்துக்கிறேன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம புது மேனேஜர் சபரி. வியானா வெரி குட் பர்ஃபார்மன்ஸ், கீப் இட் அப். தண்ணியே வரல அது எல்லாத்துக்கும் பண்ணுவியா. இப்ப ஃபைனலி என்னவோ பேசி ஒத்துக்க வச்சு தர்பூசணியை குட் லக் ஸ்டாச்சுவா மாத்திட்டாங்க அண்ட் யூனிஃபார்மும் போட்டு விட்டாங்க. இப்ப சும்மா இருக்குமா, இதுல நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த கருமத்தை நீங்களே பாருங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் ஆகிய நான். ஆனா இந்த கர்மம் பூச்ச தர்பூசணி என்ன தெரியுமா பண்ணுச்சு, தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கனான உங்க வாட்டர்மெலன் ஸ்டார் பிக் பாஸ் ஹவுஸின் அரசியல் சட்டத்தின் படி நடப்பேன் என தமிழக மக்கள் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன் அப்படின்னு நம்ம மேல சத்தியம் பண்ணுது. அட கம்நாட்டி பயவுள்ள, நீ எந்த இடம் வேணா பண்ணிட்டு போ, அதுக்கு என்னத்துக்கு எங்க மேல சத்தியம் பண்ணி சாவடிக்கிற, உன்னெல்லாம் பிதிக்கி எடுக்காம இன்னும் உள்ள விட்டு வச்சிருக்காங்க பாரு. அட வேணும் சாகலன்னு பாக்குறியா? சரி இதோட முடிச்சுதா அப்படின்னு பார்த்தா இந்த Dress கட்டபொம்மன் Dress நினைச்சுக்கிட்டே அந்த டயலாகையும் பேசுது. எங்களோட நாட்டு நட்டாயா களை பறித்தாயா அல்லது அங்கு அடுத்து நம்ம ரம்யா ரிசப்ஷன்ல இல்லாம எங்கேயோ நின்னுட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. சோ அசிஸ்டன்ட் மேனேஜர் போயிட்டு தயவு செய்து உங்க இடத்துல உட்காருங்க அப்படின்னு புடிச்சு உட்கார வச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ராவும் திவ்யாவும் இங்க வாடி அவ கிடக்குறா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த பீஸ கலாயின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. வந்து இது கேட்கட்டும் பாரு கூட்டி சாத்தா. ஃபைனலி ஸ்டார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கெஸ்ட் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதன்படி பிரவீனுக்கும் சபரிக்கும் ஸ்டார் போச்சு. அத்துடன் இந்த டாஸ்க்கும் முடிஞ்சுச்சு. அப்ப கெஸ்ட் வீட்டுக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அங்கே இருங்க நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு ஹால்ட் போட்டாங்க. அண்ட் பிரவீன் அண்ட் சபரி தான் அடுத்த வார கேப்டன்சி டாஸ்க்கு போட்டி போட போறாங்களாம். அதுல மறுபடியும் பிரவீன் ஜெயிச்சா பெஸ்டா இருக்கும். ஏன்னா சபரி ஜெயிச்சாருன்னு வைங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு எல்லாத்தையும் போய் பேசி சுமூகமா தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நாட்டாமா பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. ஆனா இந்த பிரவீன் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரே சான்ஸ், அப்பா காட்டுற என்னோட ஆர்மி கேம்ப்னா என்னன்னு சொல்லி அப்படின்னு பயங்கரமா வாய்ஸ் அவடெல்லாம் விட்டுச்சுல, என்னத்த பண்ணி கிழிக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் மோஸ்டா டாஸ்க்னு வந்துச்சுன்னா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த பீஸ். சோ யார் ஜெயிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ராகவனோட திறமையை குறைச்சு எடை போட்டுட்டல, பொறுத்திருந்துப்பா. சரி இப்ப சொல்லு, என்னத்துக்கு எங்களை அங்க போ சொன்ன, இப்ப இந்த சேனல்ல வீடியோ போட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல மக்களே. கால் வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வெடி வைக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், அதுக்கு டபுள் நெகட்டிவா அங்க ஒண்ணு நடக்குது. அது என்ன ஏதுன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய பிளானா போட்டது அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. சோ வேற வழியே இல்லாம பழைய மாதிரி நம்மளோட 1 hour ஷோ 2.0ல அண்ட் அன்சீன் ராகேஷ் ஜெனில இப்படிதான் வர போகுது. இதுக்கு எங்களை திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் உங்கள்கிட்ட இருக்குது. சாஷ்டாங்கமா காலையே வந்துடுறோம். நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறையா, நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தயவு செய்து மன்னிச்சு. அண்ட் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், உங்கள யாராவது யூடியூப் கிரியேட்டர்ஸா இருந்தீங்கன்னாவோ யூடியூப் பத்தின பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ஹாய்னு மட்டும் போடுங்க. அண்ட் எனக்கான பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போகும். யூ டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூ. நானும் எங்கெங்கயோ போறேன், எத்தனையோ பேர் கையில கால்ல வந்துட்டேன், இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. சோ யாராவது தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருப்பீங்க. மீண்டும் உங்களை நாளை காலை இதே ராகேஷ் ஜெனி 2.0 சேனலில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.